everyone, I am Deepika from CodeHunters Academy and I'm a 2024 Smart India Hackathon winner. So this is a complete AI beginner to pro master series. So in the series AI na enna, adoda explanation, real world examples, implementation, projects na appadini everything in detail da na solli thara poren. நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா காமன் எக்ஸாம்பிள்ஸ் இல்லாம இந்த வீடியோஸை பார்த்த அப்புறமா நீங்க உங்க டெய்லி லைஃப்ல எங்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்றீங்க, மெஷின் லேர்னிங் யூஸ் பண்றீங்கன்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட்டும் நீங்களே பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு நான் கேரண்டி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஜர்னி டுகெதர் அண்ட் வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய டாஸ்க், அதாவது ப்ராப்ளம் சால்விங்னா இப்போ நம்ம ஜிமேப்ஸில் வந்து நிறைய ரூட்ஸ் காட்டும் ஒரு டெஸ்டினேஷனுக்கு. ஸோ அதில் எது ஃபாஸ்டஸ்ட் ரூட்டுன்னு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். பேட்டர்ன் ரெக்கக்னிஷன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்போம். ஸோ அந்த வாட்ச் ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன வீடியோஸ் பார்க்கலாம், அடுத்து என்ன நமக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீடியோ சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி இமேஜ் ரெக்கக்னிஷன், ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து ஃபேஸ் அன்லாக் இருக்கும். அதே மாதிரி ஒரு இமேஜ்ல வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி இமேஜ் ரெக்கக்னிஷன் டாஸ்க். அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மெயில் வருது, அந்த மெயில் வந்து ஸ்பேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் மேக் பண்றது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஒர்க்ஸ், எந்தெந்த டாஸ்க்லாம் வந்து ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு கம்ப்யூட்டர்னால அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு ட்ரெயின் ஆகி நமக்கு வந்து டெசிஷன் எடுத்து அண்ட் ஆல்சோ இட் கேன் ஆக்ட் அக்கார்டிங் டு இட். அண்ட் இது வந்து ஒரு ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணவும் முடியும், ஹியூமன் மாதிரி ஆக்ட் பண்ணவும் முடியும். ஸோ இதுதான் பேசிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அதாவது ஹியூமன் பண்ணக்கூடிய டாஸ்க்கை நம்ம கம்ப்யூட்டர் ட்ரெயின் பண்ணி பண்ண வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து ஃபீடில் வந்து நிறைய ரீல்ஸ் பார்ப்போம், கரெக்டாக. ஸோ அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம லைக் பண்ணுவோம், நமக்கு ரிலவெண்ட்டான ரீல்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுவோம் அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் வந்து நோட் பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீடை வந்து ஆட்டோ டியூன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நிறைய ரீல்ஸ் சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வாட்ச் ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு, ஸோ நம்ம இந்த மாதிரி மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஸோ யூ மைட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஸ்டட் மூவி ரெக்கமெண்டேஷன் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து ஃபேஸ் ஐடி வச்சு அன்லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ஸ். ஸோ இதெல்லாமும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அண்ட் ஆல்சோ மெயில் வந்து ஒரு மெயில் வந்து ஸ்பேம் மெயிலா இல்லைனா வந்து நாட் ஸ்பேமா அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அடுத்து நம்ம விஎஸ் கோடில் கோட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோ சஜஸ்ட் ஆகும். நம்ம இப்போ வந்து ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் டைப் பண்ணுறோன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏஐ வந்து நெக்ஸ்ட் 10 லைன்ஸ் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஏஐ கோடர் அசிஸ்டண்ட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம லேப்டாப் வந்து இவ்வளோ ஹார்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறோம், ஸோ இவ்வளோ நேரம் நிற்கிது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 9 o'clock கிளாஸ் இருக்குது, அப்போ நான் வந்து 8 to 8:50 நான் சார்ஜ் பண்ணுறேன்னா ஸோ 8:50 வரைக்கும் நமக்கு வந்து 80% வரைக்கும் மெயின்டைன் பண்ணும் அண்ட் 8:50 to 9 வந்து சார்ஜ் வந்து 90% மேலே ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டரியை ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி ஏடிஎஸ் ட்ராக்கர், இப்போலாம் நம்ம எந்த ஜாப் கம்பெனிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் ரவுண்டே வந்து ஏடிஎஸ் ட்ராக்கர் தான். ஸோ இதில் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்யூமில் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நம்ம ரெஸ்யூமை ஸ்கேன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏடிஎஸ் ஸ்கோர் கொடுக்கும். சப்போஸ் இப்போ அந்த ஸ்கோர் வந்து அந்த ஃபிக்ஸ்டு சர்டின் ஸ்கோரை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தான் அடுத்த ரவுண்டுக்கே நம்மளோட அப்ளிகேஷனை அனுப்பும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி லாங் லெக்சர்ஸ் இருக்குது, ஒரு 3 hours ஆஃப் லாங் லெக்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ யார் கேட்குறா சொல்லுங்கள், கரெக்டாக? ஸோ இப்போ அந்த மாதிரி லெக்சர்ஸை வந்து சம்மரைஸ் பண்ணி நமக்கு வந்து குவிக்காக ஒரு சம்மரி, அதுக்கப்புறம் வந்து குவிஸஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், அப்புறம் மைண்ட் மேப்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வந்து இப்போ ஏஐயால் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஓவரால் ஹையரார்கி பார்க்கலாமா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஹியூமன் பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து மெஷின்ஸ் பண்ண வைக்கிறது, அதாவது திங்க் பண்ணுறதா இருக்கட்டும், லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெஷின்ஸ் பண்ண வைக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பார்த்தோம்.
இப்போ அதுக்குள்ளேயே நமக்கு வந்து ரூல் பேஸ்ட் சிஸ்டம்னா ஒரு கண்டிஷன் பேஸ்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் ஓட்டிகிட்டே இருக்கோம். இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு கார் இருக்குன்னா இப்போ என்ன பண்ணுவோம், இஃப் முன்னாடி ஒரு கார் இருந்தால் என்ன பண்ணுவோம், பிரேக் அப்ளை பண்ணுவோம். இஃப் கார் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போவோம். ஸோ இந்த மாதிரி ரூல் பேஸ்ட், அதாவது இப்படி இருந்துச்சு சுச்சுவேஷன்னா இதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ். ஃபஸி லாஜிக் சிஸ்டம்னா நம்ம ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி ஃபிக்ஸ்டு லாஜிக்ஸ்லாம் இருக்காது, ஃபிக்ஸ்டு அவுட்புட்ஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அவுட்புட் வந்து அன்சர்டனாக இருக்கும், அதாவது ஃபிக்ஸ்டு ரேஞ்சில் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஹாட் வாட்டர். இப்போ எவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்வோம், மாடரேட் ஹாட்டாக இருக்குது, லூக் வார்ம் வாட்டராக இருக்குது, அதாவது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது, இல்லை ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஆன்சர்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸி லாஜிக் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பேசிக் ரோபோட்டிக்ஸ். இப்போ பேசிக் ரோபோட்டிக்ஸில் வந்து இப்போ ஒரு மெஷின் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து வாஷிங் மிஷின் இருக்கும். இப்போ இந்த வாஷிங் மிஷினில் வந்து இப்போ இந்த தான் ஃபங்க்ஷன். இப்போ வந்து வாஷ் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, சோக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நம்ம அந்த மைக்ரோ அந்த சிப்ஸ்லலாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்டொமைன், ஒரு சப்செட் தான் வந்து மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெஷின் லேர்னிங்கில் வந்து நம்மளா கோடிங் பண்ணாமல், நம்மளா ப்ரோக்ராம் பண்ணாமல், ஒரு மெஷின்ஸ்க்கு வந்து நம்ம இன்புட் டேட்டாவை மட்டும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி அதுலேருந்து அந்த மெஷின் வந்து பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எந்த ப்ரோக்ராமே பண்ணாமல் மெஷின் ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணுறது தான் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்னு 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் லேர்னிங்னா மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸை வச்சு நமக்கு அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு இன்புட் கொடுக்கணும், இந்த இன்புட்டுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ்லாம் அப்ளை பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லீனியர் ரெக்ரெஷன். இப்போ லீனியர் ரெக்ரெஷன்னா அது வந்து ஒரு அல்கரிதம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ நமக்கு வந்து ஒரு வீடோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ அந்த வீடோட ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணோம்னா இப்போ அது எந்த மாதிரி வீடு, ஸோ 2 BHKவா 3 BHKவா, அப்புறம் வந்து எத்தனை பாத்ரூம்ஸ் இருக்குது, எத்தனை ஹால் இருக்குது, இந்த மாதிரி சர்டன் திங்ஸ் அண்ட் சர்டன் பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம டெசிஷன் மேக் பண்ணுறது வந்து லீனியர் ரெக்ரெஷன் சொல்லுவோம். ஸோ டிசிஷன் ட்ரீ, அடுத்த அல்கரிதம் வந்து டிசிஷன் ட்ரீ. இப்போ டிசிஷன் ட்ரீன்றது வந்து எதுனால இந்த நேம்னா, ஸோ இது வந்து சப் பிரான்ச்சஸ், அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸில் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து கே-மீன்ஸ் அல்கரிதம். ஸோ கே-மீன்ஸ் அல்கரிதம் வந்து இப்போ நம்ம வந்து சர்டன் பேராமீட்டர்ஸை வச்சு டேட்டாவை வந்து நம்ம குரூப் பண்ணுறது. ஸோ அடுத்து இதில் வந்து டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங்னா நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸால் க்ரியேட் ஆகிருக்கோ அந்த மாதிரி டீப் லேர்னிங்கில் வந்து மல்டிபிள் நியூரல் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நியூரல் நெட்வொர்க்ஸை வச்சு பில்ட் ஆகிறது தான் டீப் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீப் லேர்னிங்கில் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ், ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் நமக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய ChatGPTயாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மாடல்ஸ் வந்து நிறைய டேட்டாவை லேர்ன் பண்ணி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து டீப் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து இன்னர்மோஸ்ட் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ இதில் வந்து நியூ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், கோடிங் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யாருமே ChatGPT யூஸ் பண்ணாமல் இருக்கிறதில்ல. ஸோ இந்த ChatGPT, ஜெமினை, ஸோ இந்த ChatGPT போயிட்டு இந்த ஒரு ப்ராம்ப்டை போட்டு எனக்கு இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ண அப்படின்னா ஒரு நியூவான விஷயம், அதாவது எக்ஸிஸ்டே ஆகாத ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஓவரால் ஹையரார்கி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ரூல் பேஸ்ட், ஃபஸி லாஜிக், ரோபோட்டிக்ஸ்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ்னால் இது வந்து ஒரு ஏஐ அப்ரோச். இதில் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு லாஜிக்ஸ் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் கிட்ட வந்து நம்ம ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸ் கொடுத்துருப்போம். இஃப் தென் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு டெசிஷன்ஸ் மேக் பண்ணும். இது வந்து டேட்டாலேருந்து லேர்ன் பண்ணாது. இட் ஒன்லி ஃபாலோஸ் ரூல்ஸ் கிவன் பை ஹியூமன்ஸ். நம்ம என்ன ரூல்ஸை கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க டாக்டர் கிட்ட போகிறாங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு முடியலன்னு டாக்டர் கிட்ட போகிறாங்க. இஃப்
ஃபீவர் இன் சிம்டம்ஸ் அண்ட் காஃப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டயக்னோசிஸ் ஃப்ளூவாக இருக்கலாம். ஸோ ரெஸ்ட் அண்ட் ஹைட்ரேட்டடாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து ஹெட்டேக்காகவும் இருக்குது ஃபீவராகவும் இருக்குது அப்படின்னா டாக்டர் என்ன டயக்னோசிஸ் சொல்லுவாங்க, பாசிபிளாக இது மைக்ரைனாக இருக்கலாம், ஸோ அதனால் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து இப்போ எனக்கு ஸ்டொமக் ஏக்காக இருக்குது அப்படின்னா மேபி இன்டைஜஷனாக இருக்கலாம், ஸோ லைட்டான மீல்ஸ் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா கிளியர் டயக்னோசிஸ் என்னன்னே எனக்கு தெரியல, ஸோ அதனால் ஒரு பெட்டர் டாக்டரே போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்ஸ் கொடுக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தான் 38 டிகிரிஸ் இருந்துச்சுன்னா 38 செல்சியஸ் இருந்துச்சுன்னா ஃபீவர், அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபீவர் கிடையாது அப்படின்ற மாதிரி. இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின், இப்போ நம்ம ஏடிஎம் மிஷினில் போயிட்டு கார்டு இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ அந்த பின் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டிரான்சாக்ஷன் அலோவ் ஆகும். இஃப் பின் ராங்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், ஆக்சஸ் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், டிராஃபிக் சிக்னல் சிஸ்டம். இப்போ நம்ம வந்து டைமர் வந்து 60 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா லைட்டை சேஞ்ச் பண்ணோம், ரெட் லைட், க்ரீன் லைட், அப்புறம் எல்லோ லைட், இந்த மாதிரி லைட்ஸ் சேஞ்ச் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா ரூல் பேஸ்ட் சிஸ்டம் வந்து ஏஐ சிஸ்டம்ஸ், அது வந்து டெசிஷன்ஸ் எப்படி மேக் பண்ணனா இஃப் எல்ஸ் ரூல்ஸை வச்சு மேக் பண்ணும். ஸோ இதில் வந்து டேட்டா லேர்னிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, வெறும் இந்த கண்டிஷன்னா இதுதான் அவுட்புட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நமக்கு எப்போ ரூல்ஸ் வந்து கிளியர் அண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி டெசிஷன்ஸ் வந்து சிம்பிள் அண்ட் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ரூல் பேஸ்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட லிமிட்டேஷன் என்னென்னா, நம்ம வந்து ஒரு நியூவாக இல்லைனா ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் இருக்குது, இப்போ சப்போஸ் நம்ம டிஃபைன் பண்ணாத மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னா அந்த டைமில் இந்த ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ்க்கு என்ன ஆக்ட் பண்ணணும்னு தெரியாது. அண்ட் அதே மாதிரி மேனுவலாக நம்மளே ரூல்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஃப்ளெக்சிபிள் லைக் மெஷின் லேர்னிங். இதுதான் வந்து ரூல் பேஸ்ட் சிஸ்டம்னு நம்ம சொல்வோம். இப்போ இந்த ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸை நம்ம எப்படி டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோம்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட ஒரு பாஸ்வேர்ட், நம்ம வந்து ஒரு லாகின் பேஜ்ல நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டோட லென்த் வந்து ஃபிக்ஸ்டு ரூல்ஸ், என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, பாஸ்வேர்ட் லென்த் வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8 இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இட் ஷுட் கண்டெயின் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், இட் ஷுட் கண்டெயின் நம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ இட் ஷுட் கண்டெயின் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம பாஸ்வேர்ட் அக்செப்ட் ஆகும். இப்போ இதுலேருந்து ஏதாவது ரூல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆயிரும், நம்ம பாஸ்வேர்ட் ரிஜெக்ட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருக்கோம், தீபிகா 123 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம்னா லென்த் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அப்பர் கேஸ் லெட்டரும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அண்ட் அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இல்லை. ஸோ அதனால இதோட ரிசல்ட்ஸ் என்ன, ரிஜெக்ட் ஆகிடுது. இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து அக்செப்ட் ஆகலை. அண்ட் அதே மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தும் கிரேட்டர் தான் 8 இருக்குது, அப்பர் கேஸ் லெட்டர் ஒன்று இருக்குது, நம்ம நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம், ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பாஸ்வேர்டு அக்செப்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆக்சுவல் ரியல் லைஃப் செனாரியோவில் நம்ம எங்கே வந்து ரூல் பேஸ்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோன்னு ஒரு ஆக்சுவல் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ இப்போ அடுத்து நம்ம ஃபஸி லாஜிக் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இனிஷியலாக பார்த்து ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் இந்த ஃபஸி லாஜிக் சிஸ்டம்ஸ். அதாவது ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ்ல நம்ம என்ன பார்த்துருப்போம், இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் ஒரு ஆக்ஷன் எடு அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ ஃபஸி லாஜிக் சிஸ்டம்ல அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் அன்சர்டனா இருக்கும் வேல்யூஸ் அண்ட் வேக்னஸா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் டேட்டாஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல. இப்போ ஜீரோனா என்னன்னு அர்த்தம், ஃபால்ஸ்னு அர்த்தம், அதாவது நோ ஆர் நாட் ட்ரூ அந்த மாதிரி. இப்போ ஒன் என்னன்னு பார்த்தோம், ட்ரூ ஆர் எஸ் அந்த மாதிரி, ஒன்னுனா அந்த மாதிரி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு பைனரி டெசிஷன்ஸ் இல்லாமல், ஸோ இப்போ வந்து இது வந்து டிகிரிஸ் ஆஃப் ட்ரூத், அதாவது அந்த ஜீரோஸ்லேருந்து ஒன்ஸ் வரைக்கும் ரேஞ்சஸாக இருக்கும் வேல்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஒரு செனாரியோ இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அம்மா கிட்ட வந்து போயிட்டு ஹீட்டர் போட சொல்லிடுறோம், தண்ணி போட சொல்லிடுறோம். இப்போ அந்த இடத்துல போயிட்டு இப்போ நார்மல் ஃபிக்ஸ்டு சிஸ்டம்ஸாக இருந்துச்சுன்னா இல்லை பூலியன் லாஜிக்காக இருந்துச்சுன்னா இப்போ ஹாட்டாக இருக்கா வாட்டர் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டே ஆன்சர் தான் இருக்கும், ஒன்று ஹாட்டாக இருக்கு இல்லைன்னா நோ, ஒன்று எஸ் ஆர் நோ. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு லாஜிக் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். ஆனா இதுவே ஃபஸி லாஜிக் சிஸ்டம்ல இப்போ எவ்வளோ சூடா இருக்கு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். லைக் ஃபஸி லாஜிக் கேன் ஆன்சர் ஹவு மச் அண்ட் ஹவு மெனி. ஸோ அந்த மாதிரி குவான்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட்டர் வந்து ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னா ரொம்ப சூடா இருக்கு, வெரி மச் ஹாட் அப்படின்றது வந்து 0.9 அப்படின்ற வேல்யூ இருக்கு. இல்ல அதை விட கொஞ்சம் ஹாட் கம்மியா தான் இருக்கு அப்படின்னும் போது 0.75.
இப்போ மாடரேட்டா இருக்கு அப்படின்னா 0.5, இல்ல சம் வாட் ஓகே அப்படின்னா 0.25 அண்ட் வெரி லிட்டில் அப்படின்னா 0.1. ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸை வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூஸா இல்லாம நம்மளால இந்த மாதிரி வேரியஸ் ரேஞ்சஸ்ல வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ்ல நம்ம வந்து நம்மளோட அவுட்புட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இப்போ நம்ம இந்த ரியல் வேர்ல்டுல வந்து நிறைய அன்சர்டைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஹியூமன் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஆன்சர் பண்ணோம்னா, ரீசனிங் பண்ணோம்னா, அந்த டைம்ல இந்த ஃபஸி லாஜிக் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் லைக் மோர் ஃபிளெக்சிபிள் தேன் ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் அவுட்புட்ஸ், இது வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ இதோட லிமிடேஷன் என்னன்னா, இதுல நம்ம வந்து ரூல்ஸ் டிஃபைன் பண்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். லைக் நம்மளே மேனுவலா இந்த மாதிரி வேல்யூஸ் டிஃபைன் பண்றது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் ஃபுல்லி டேட்டா ட்ரிவன் லைக் மெஷின் லேர்னிங். ஸோ இது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேட்டாவை வச்சு ஒர்க் ஆகாது. ஸோ இதுல நம்ம வந்து அவுட்புட்ஸ் அண்ட் லாஜிக்ஸ்லாம் நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனா நம்ம இந்த ஃபஸி லாஜிக் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல கோ த்ரூ பண்ணக்கூடிய ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள்ல போயிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு லைப்ரரியில ஒர்க் பண்ண போறோம், பைத்தன் லைப்ரரியில. நம்ம போயிட்டு அந்த பைத்தன் லைப்ரரியோட பேர் வந்து பியூட்டிஃபுல் சூப். அதாவது இது டேட்டா ஸ்கிராப்பிங் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சிடென்டலாக நம்ம வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இப்போ பியூட்டிஃபுல் சூப் பதில் இப்போ பியூட்டிஃபுல் சப் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து இப்போ அந்த நோ ரிசல்ட், அதாவது எந்த லைப்ரரியுமே மேட்ச் ஆகல. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ இதுவே ஃபஸி லாஜிக் சிஸ்டமா இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணும். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பியூட்டிஃபுல் சப். ஸோ அதையும் வந்து ஓரளவுக்கு சிமிலரா மேட்ச் ஆகுறது வந்து இந்த பியூட்டிஃபுல் சூப்ன்ற லைப்ரரி. அதாவது இந்த இடத்துல சிமிலாரிட்டி ஸ்கோரை வச்சு மேட்ச் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல மேட்ச் பண்ணும்போது நமக்கு நோ மேட்ச். இது வந்து ஃபிக்ஸ்டு லாஜிக், அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் லாஜிக் சிஸ்டமா இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும்ன்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல பியூட்டிஃபுல் சப் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு பியூட்டிஃபுல் சூப். ஸோ அதனால ரிசல்ட் வந்து நமக்கு நோ மேட்ச் வந்துச்சு. ஸோ நமக்கு அந்த பேஜ் இட்ஸ் நாட் ஃபவுண்ட். ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு ஃபஸி லாஜிக் சிஸ்டமா இருந்தா என்ன ஆகும்னா, இந்த பியூட்டிஃபுல் சப் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கம்பேர் பண்ணும், ஓரளவுக்கு சிமிலாரிட்டி ஸ்கோர் கொண்டு வரும். ஓகே, இவங்க இந்த யூசர் வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸ் வேர்ட் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு வாட் வி ஹேவ் அப்படின்னும் போது இதுக்கு வந்து ஒரு சிமிலாரிட்டி ஸ்கோர் வந்து 90% ஸ்கோர் கொடுத்துருது. ஸோ இப்போ இந்த ஸ்கோரை வச்சு பெஸ்ட் மேட்சிங் சஜஷன் வந்து பியூட்டிஃபுல் சூப் தான். ஸோ நீங்க இதுதான் சர்ச் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஃபஸி லாஜிக் சிஸ்டமோட ஆக்சுவல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து ரோபோட்டிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ரோபோட்டிக்ஸ்ல வந்து எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ்ல வந்து கண்டிப்பா மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்கும், அதாவது ஐஓடி டிவைசஸ் லைக் சென்சார்ஸா இருக்கட்டும், ஆக்சுவேட்டர்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டிவைசஸ்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அந்த மெஷினை ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து அந்த இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் வந்து வாஷிங் மெஷின் வச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த வாஷிங் மிஷின்ல வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர்ன்ற இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர் டிவைசஸ் ஆர் ஐஓடி டிவைசஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ அந்த டிவைசஸ்ல நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதி கோடிங் பண்ணிட்டு ஸோ அப்போ அந்த மெஷினை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன் தான். ஸோ இது வந்து டாஸ்க்லாம் வந்து அட்டானமஸாக பண்ணும், தானாக பண்ணும், ஆர் செமி அட்டானமஸ்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல பட்டன் ப்ரெஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்ன்ற மாதிரி இடத்துலலாம் வந்து அது செமி அட்டானமஸாக ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ரோபோட்டிக்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன். ஓகே, இப்போ மெஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ மெஷின் லேர்னிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்செட். ஸோ இதில் வந்து நம்ம இன்புட் டேட்டாஸை வந்து மாடலுக்கு கொடுத்து நம்ம மாடலை நல்லா ட்ரெயின் பண்ணும். ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா அந்த மாடல் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ மெஷின் லேர்னிங் இஸ் லைக் நம்ம வந்து கம்ப்யூட்டர் டீச் பண்ணுற மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் த சேம் வே வி டீச் அ சைல்டு. ஒரு சைல்டை எப்படி நம்ம டீச் பண்ணுவோமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அதுக்கிட்ட ஒரு சைல்டு கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காம இப்போ இதுதான் ஆப்பிள், இதுதான் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜஸ் காட்டுவோம். ஸோ இமேஜஸ் காட்டி அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண வைப்போம். ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம ஒரு நியூவாக ஒரு இமேஜ் காமிச்சோன்னா அதுதான் ஒரு ஆரஞ்சோ இல்லை ஆப்பிளோன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஆஃப்டர் சம் டைம் த சைல்ட் லேர்ன்ஸ் அ pattern and it can recognize a fruit. ஸோ அதே மாதிரி தான் மெஷின் லேர்னிங்கும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம டேட்டாவை காட்டுவோம், அதுலேருந்து பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கும், அண்ட் அதுலேருந்து நியூ டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணும் ஆன் நியூவர் டேட்டா.
ஒரு புது டேட்டா கொடுத்தோம்னா அதுக்கு புது டெசிஷன் எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ டே டு டே லைஃப்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம யூடியூப்லாம் பார்க்கும்போது ஸோ இது வந்து இட்ஸ் லேர்ன்ஸ் நமக்கு என்ன பிடிக்கும், அந்த யூடியூபோட அல்கரிதம் அது வந்து நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம எதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு அது லேர்ன் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு சிமிலர் வீடியோஸை சஜஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து இட் டிடன்ட் ஃபாலோ எனி ஃபிக்ஸ்டு ரூல்ஸ். இட் லேர்ன்டு ஃப்ரம் ஆர் பிஹேவியர். நம்ம எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறோன்றதை வச்சு அது வந்து லேர்ன் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா டெசிஷன் மேக் பண்ணுது. இஸ் வென் மெஷின் லேர்னிங் இஸ் வென் கம்ப்யூட்டர்ஸ் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது டேட்டாலேருந்து லேர்ன் பண்ணும் ஜஸ்ட் லைக் அஸ் ஹியூமன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் டைரக்ட்லி ப்ரோக்ராம். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து லாஜிக் எழுதி கோட் பண்ணுறதை விட நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு தானாக ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து நியூவர் டேட்டாவில் புது டெசிஷன்ஸ் மேக் பண்ணும். ஸோ கம்ப்யூட்டர் லேர்ன்ஸ் அண்ட் இட் கிவ்ஸ் ஸ்மார்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதான் மெஷின் லேர்னிங்னு சொல்வோம். ஸோ அடுத்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாரும் கண்டிப்பாக கூகுள் யூஸ் பண்ணுவோம். இந்த கூகுளில் வந்து இந்த சர்ச் ஆட்டோ கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ நம்ம டைப் பண்ணுறோம், இப்போ ஹவு டு ஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டாலே கீழே வந்து நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன், ஸ்லோ இன்டர்நெட், லேப்டாப் ஓவர் ஹீட்டிங், வைஃபை நாட் கனெக்டிங், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காட்டுது. இது எப்படி நடக்குதுன்னா பிகாஸ் நம்ம மட்டும் டைப் பண்ணல, இது பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அரவுண்ட் த வேர்ல்டு இந்த மாதிரி ஒரு டைப் பண்ணுறாங்க ஹவு டு ஃபிக்ஸ் அப்படின்னு போட்டுறதுனால. ஸோ வந்து அது இந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து என்ன பண்ணுது, அந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணுது. ஸோ சீயிங் தட் லைக் இவ்வளோ பேர் டைப் பண்ணுறப்போ 80% ஆஃப் த பேர் வந்து நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷனில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதுனால அது டாப் ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ஓவர் த டைம் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி அண்ட் அதுலேருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணும். ஸோ இது எப்படி லேர்ன் பண்ணுன்னா யூசர் வந்து கொஸ்டினை டைப் பண்ண வராங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, மேசிவ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ பேர் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. அண்ட் அதுலேருந்து பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுது. அண்ட் அந்த பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணதுலேருந்து காமனாக ஒரு கம்ப்ளீஷன், அதாவது காமன் சஜஷன் கொடுக்குது. ஸோ இதனால நமக்கு என்ன வருது, மோஸ்ட் ரிலவெண்ட் ஆன்சர்ஸ், ஸோ மோஸ்ட் ரிலவெண்ட் சஜஷன்ஸ்லாம் நமக்கு டாப்பில் வருது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மெஷின் வந்து லேர்ன் பண்ணி அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணும். ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா இட் சேவ்ஸ் டைம், இம்ப்ரூவ்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், அண்ட் இட் கெட்ஸ் ஸ்மார்ட்டர் வித் எவ்ரி சர்ச் அண்ட் இட்ஸ் லைக் அரவுண்ட் த வேர்ல்ட் யூ கேன் சர்ச் எனி திங் அண்ட் எனி டைம் யூ வாண்ட். ஸோ இதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அடுத்து மெஷின் லேர்னிங்கில் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரைனிங் ஃபேஸ், இன்னொன்று வந்து இன்ஃபரன்ஸ் ஃபேஸ். இப்போ அது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இன்புட் இருக்குது, இந்த இடத்துல அவுட்புட் இருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா 1னா 1, 2னா 4, 3னா 9, 4னா 16 வந்துருக்கு. அப்போ இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியும், ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 5க்கு என்னன்னு கேட்டால் நம்ம ஆன்சர் என்ன சொல்லிடுவோம், ஈஸியாக 25ன்னு சொல்லிடுவோம். அஸ் அ ஹியூமனாக நம்ம வந்து அதை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் ஆனால் மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட நம்ம அந்த மாதிரி லாஜிக்கே தரல. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்புட் மட்டும் கொடுத்துருக்கோம், அவுட்புட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு அந்த மாடல் வந்து அது அப்சர்வ் பண்ணும், என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டு அண்ட் அதுல இருந்து அந்த லாஜிக்கை டிரைவ் பண்ணும். ஸோ இந்த ஃபேஸை தான் நம்ம வந்து ட்ரைனிங் ஃபேஸ்னு சொல்வோம். நம்ம புதுசா இன்னொரு இன்புட்டை கொடுத்து அதுக்கு அவுட்புட் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்றது பேர் தான் இன்ஃபரன்ஸ் ஃபேஸ்னு சொல்லுவோம். அதாவது என்ன இதோட டிஃபரன்ஸ்னா, நம்ம வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் மட்டும் தான் கொடுக்குறோம், மெஷின் லேர்னிங் மாடல் தான் வந்து அந்த லாஜிக்கை டிரைவ் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரைனிங் ஃபேஸ். அண்ட் நியூவாக இன்புட் கொடுத்து அதுக்கு அவுட்புட் வர்றது பேர் இன்ஃபரன்ஸ் ஃபேஸ். ஸோ அதாவது ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்னா இட்ஸ் லைக் ஹியூமன் வாட் வி ஒர்க். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் நம்ம என்ன கொடுத்துருவோம், இன்புட் இதுதான் லாஜிக், அதாவது y = x². ஸோ இதுக்கு நீ அவுட்புட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற நம்பருக்கு கொடுப்போம் அவுட்புட். ஸோ இப்போ இது வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆனால் மெஷின் லேர்னிங் மாடலில் எனக்கு இதுதான் இன்புட் இதுதான் அவுட்புட்னு சொல்லிடுவோம். ஸோ அதுலேருந்து மெஷின் லேர்னிங் மாடல் வந்து லாஜிக்கை டிரைவ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லாஜிக் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது y = x² அப்படின்ற ஈக்குவேஷன் ஃபார் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ அந்த y = x² லாஜிக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ புதுசாக ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அதை வந்து மெஷின் லேர்னிங் மாடல் வந்து நம்ம ட்ரைனிங்லேருந்து அனலைஸ் பண்ணதை வச்சு அந்த லாஜிக்கை டிரைவ் பண்ணி இன்ஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து அவுட்புட் y அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்புட் அவுட்புட் மட்டும் தான் கொடுப்போம், அதுவும் ஃபியூ சாம்பிள்ஸ் தான் கொடுப்போம். ஸோ நம்ம வந்து மெஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுவோம் அண்ட் புதுசாக கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு வந்து அது கண்டுபிடிச்ச லாஜிக் வச்சு இன்ஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ திஸ் இஸ் our machine learning model works and this is the difference between the traditional systems and machine learning systems. ஸோ ட்ரெடிஷ்னலில் நம்ம வந்து இன்புட் லாஜிக் அண்ட் அவுட்புட் வரும் அண்ட் மெஷின் லேர்னிங் மாடலை பொறுத்த வரைக்கும் இன்புட் அவுட்புட் மட்டும் தான் கொடுப்போம், அதுவாக லாஜிக்கை டிரைவ் பண்ணி நம்ம புதுசாக ஏதாவது டேட்டா கொடுத்தோம்னா அதுக்கு நியூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங் மாடல் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்க்கும் மெஷின் லேர்னிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் டைப்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு 3 இருக்கு. ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மெஷின் லேர்னிங் மாடலுக்கு லேபிள்டு டேட்டா கொடுக்குறது, அதாவது இதுதான் இன்புட் டேட்டா, இதுதான் அவுட்புட் டேட்டா அப்படின்னு நம்ம மெஷின் லேர்னிங் மாடலுக்கு டீச் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெஷின் லேர்னிங் மாடலுக்கு ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இமெயில், அதாவது நான் ஸ்பேம் இமெயில் கொடுத்துடும், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பேம் இமெயில்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ஒரு மெயில் வந்து இப்போ நம்ம புதுசாக வருதுன்னா அப்போ அது ஸ்பேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்க பாஸ்ட் டேட்டாஸை வச்சு அனலைஸ் பண்ணி அது ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் அன்லேபிள்டு டேட்டா கொடுப்போம் மெஷின் லேர்னிங் மாடலுக்கு, அதாவது இதுதான் இன்புட் டேட்டான்னு கொடுத்துருவோம், அதுக்கு அவுட்புட் டேட்டா நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ மெஷின் லேர்னிங் மாடலே தானாக அது வந்து பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணி அண்ட் அதுலேருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து அமேசானில் ஷாப்பிங் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாடல் வந்து அந்த டேட்டாஸை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமர்ஸை வந்து அது அந்த டேட்டாஸ்லேருந்து இப்போ இதுதான் கேட்டகரிஸ், இந்த கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை லைக் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் லைக் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானாக கஸ்டமர்ஸை வந்து கிளஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து சிமிலர் ப்ராடக்ட்ஸாக கிளஸ்டர் பண்ணும். ஸோ இது வந்து இட் ஃபைண்ட்ஸ் பேட்டர்ன் வித்வுட் ஆன்சர்ஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இதில் வந்து மாடல் எப்படி லேர்ன் பண்ணோம்னா ட்ரையல் அண்ட் எரர் வச்சு தான் லேர்ன் பண்ணும், அதாவது ரிவார்ட்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கரெக்டான ஆக்ஷன் பண்ணிருச்சுன்னா அதுக்கு ரிவார்ட் கொடுத்துக்கும், இப்போ இதுவே ஒரு தப்பான ஆக்ஷன்னா பெனால்ட்டி கொடுத்துக்கும். இப்போ எப்படி நம்ம டாகுக்கு வந்து இப்போ கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டான், இப்போ கரெக்டான ஆக்ஷன் பண்ணிட்டான்னா நமக்கு அதுக்கு போன் கொடுத்து ரிவார்ட் பண்ணுறோமோ, அண்ட் அதே மாதிரி இப்போ ஏதாவது தப்பாக ஆக்ஷன் பண்ணிட்டான்னா நம்ம இப்போ அதை மிரட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம அதுக்கிட்ட அதட்டி சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெனால்ட்டி மாதிரி. இப்போ இதே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம கேம் விளையாடுற மாதிரி, இப்போ ஆன்லைனில் வந்து இந்த chess.comல வந்து மெஷின்ஸ் விளையாடும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ கரெக்டான மூவ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு வந்து ரிவார்ட் கொடுத்துப்போம், ஓகே இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும். இப்போ இதுவே ஒரு தப்பான ஆக்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி கொடுத்துக்கணும், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இட்ஸ் லேர்ன்ஸ் பை கிவிங் ரிவார்ட்ஸ் அண்ட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங்கோட டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்புட் டேட்டா கொடுத்துருவோம் அண்ட் ஆல்சோ கரெக்டான அவுட்புட் டேட்டா கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு டெவலப்பர் ஃபேஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டெவலப்பருக்கு வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பக்ஸ் வருது, அந்த பக்கை வந்து எந்தெந்த டீமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. ஃப்ரண்ட் அண்ட் டீம் போகணுமா, பேக் அண்ட் டீம் போகணுமா, இல்லை டேட்டா பேஸ் டீம் போகணுமான்னு டிசிஷன் எடுக்க தெரியல. ஸோ அப்போ மெஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு பாஸ்ட் பக்ஸ் வித் லேபிள்ஸ், அதாவது இப்போ இந்த பக் வந்துச்சு, இப்போ யூஐ பக் வந்துச்சுன்னா அது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கிட்ட போகணும், இல்லை ஏபிஐ ரிட்டர்ன் பிரச்சனை வந்துச்சுன்னா அது பேக் அண்ட் டெவலப்பர் கிட்ட போகணும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும் இந்த மெஷின் லேர்னிங் மாடல். ஸோ இது லேர்ன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் லேபிள்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணோம், ஸோ இப்போ நியூ பக் ஏதாவது வருது, அதாவது ஒரு அன்சீன் டேட்டா புதுசாக ஏதாவது ஒரு பக் வருதுன்னா அது எந்த டீமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்சர்வ் பண்ண பேட்டர்ன்லேருந்து அது ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணும். ஸோ இப்போ இது வந்து எரர் வைல் சேவிங் யூசர் ப்ரொஃபைல் டு டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ்னு ஒரு கீவேர்ட் இருக்கு, இந்த கீவேர்டை வந்து மாடல் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால இது வந்து எந்த டீமுக்கு போகணும்னு கரெக்டாக அது வந்து ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணிடும். ஸோ இப்போ இது வந்து டேட்டா பேஸ் டீம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிடும். ஸோ இதனால நமக்கு என்ன இம்பாக்ட்னா நம்ம இப்போ எந்த புது பக் வந்தாலும் கரெக்டாக அது வந்து ரவுட் பண்ணிடும். ஸோ இதில் வந்து எந்த டேக், இப்போ ஒரு டெவலப்பர் உட்காந்து நீங்கள் இந்த பக் வந்து இந்த டெவலப்பர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம எந்த வேல்யூமே பண்ண தேவையில்ல. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக மாடல்லே நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இட் சேவ்ஸ் டைம், இம்ப்ரூவ்ஸ் எஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ டெவலப்பர்ஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் day-to-day life example for supervised learning.
ஸோ அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பார்க்கலாம். ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ரெக்ரெஷன். இப்போ கிளாசிஃபிகேஷன்னா நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட ஒரு 500 நான் ஸ்பேம் இமெயில்ஸும் ஒரு 500 ஸ்பேம் இமெயில்ஸும் காட்டுறோம். ஸோ இப்போ இந்த மெஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம வந்து இதை லேபிள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த மெயில் வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபிள் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மெயில் வந்து நான் ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபிள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு மெயில் வருதுன்னா, இப்போ பழைய பேட்டர்ன்ஸ் வச்சு இப்போ பழைய டேட்டாலேருந்து அது பேட்டர்ன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மெயில் எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து அன்ஆத்தரைஸ்டு யூசர் ஐடியிலேருந்து வந்திருக்கு. அதாவது இந்த மெயில் ஐடி வந்து பார்க்கறதுக்கு சஸ்பீஷியஸாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஏதோ ஒரு லிங்க்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சஸ்பீஷியஸ் மெயில். ஸோ அதனால இட் கோஸ் அண்டர் ஸ்பேம் கேட்டகரி. ஸோ இப்போ புதுசாக ஏதாவது ஒரு மெயில் கொடுத்தோம்னா நம்ம அந்த மாடல் வந்து அப்சர்வ் பண்ண பேட்டர்ன்லேருந்து இது ஸ்பேமா இல்லை நாட் ஸ்பேமான்னு ஈஸியாக சொல்லிடும். ஸோ அடுத்து கிளாசிஃபிகேஷன்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று பைனரி கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். இப்போ பைனரி கிளாசிஃபிகேஷன்னா 2 அவுட்புட் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுறோம். ஒன்று லோன் அப்ரூவ் ஆகும், இல்லைனா லோன் ரிஜெக்ட் ஆகும். அதே மாதிரி எக்ஸாம் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று பாஸ் இல்லைனா ஃபெயில். அதுக்கப்புறம் கிளைமேட் வெதர் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று மழை பெய்யுது இல்லைனா சன்னியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ இது பேர் தான் வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன். அடுத்து பைனரி கிளாசிஃபிகேஷனோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் லீட் கோடு, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லாம் கோடிங்லாம் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சப்மிட் பண்ணுவோம் கம்பைலர்கிட்ட. ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடலாக இருக்கட்டும், ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம கோடை எவாலுவேட் பண்ணிவிட்டு ஒன்று டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் கரெக்டாக. ஒன்று அக்செப்ட் ஆகும், இல்லைனா ராங் ஆன்சர்னு ரிஜெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் பைனரி கிளாசிஃபிகேஷன் எக்ஸாம்பிள். அடுத்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். இப்போ ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு. இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸை வந்து நம்ம நிறைய கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், டெக்காக இருக்கட்டும், பாலிடிக்ஸ், மூவி, கெரியர், இந்த மாதிரி மல்டிபிள் கிளாஸஸாக நம்மளால பிரிக்க முடியும். ஸோ இது பேர் தான் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் சொல்லும். ஸோ ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ஒரு விஷயத்தை வந்து மல்டிபிள் கேட்டகரிஸாக வந்து பிரிக்க முடியும். ஸோ இது பேர் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிராஃபிக் லைட்ஸ். இப்போ இந்த டிராஃபிக் லைட்ஸில் நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்குது. ரெட், எல்லோ, க்ரீன். ஸோ ரெட்னா ஆப்வியஸாக ஸ்டாப்பு, எல்லோனா வெயிட், க்ரீனா கோ. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்டே வந்து எலக்ட்ரானிக்கா, இல்லைனா வந்து ஃபேப்ரிக்கா, இல்லைனா வந்து ஃபுட் ஐட்டமா அப்படின்னு மல்டிபிள் கேட்டகரிஸாக நம்மளால பிரிக்க முடியும். அதே மாதிரி இப்போ கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும், இல்லைனா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸாக நம்மளால நம்ம கொடுக்குற டேட்டாவை பிரிக்க முடியும்னா இட் இஸ் கால்ட் அஸ் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுவே நம்ம கொடுக்குற டேட்டாவை 2 மட்டும் தான் பிரிக்க முடியும். அதாவது எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி பிரிக்க முடியும்னா இட் இஸ் கால்ட் அஸ் பைனரி கிளாசிஃபிகேஷன். மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நமக்கே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மாடல் வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஜிமெயில் வரும். ஸோ இந்த ஜிமெயிலில் வந்து சார்ட்டிங் இமெயில்ஸ் இன்டு கேட்டகரிஸ். ஸோ இது வந்து பிரைமரி கேட்டகரி, இது வந்து சோஷியல் கேட்டகரி, இது வந்து ப்ரொமோஷன்ஸ் கேட்டகரி, இது அப்டேட்ஸ் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு புது இமெயில் வந்ததுக்கு அப்புறமா அந்த மெயிலோட சப்ஜெக்ட் என்ன, சென்டர் யாரு, என்னென்ன கண்டென்ட்ஸ்னு அப்சர்வ் பண்ணும். அடுத்து வந்து மெஷின் லேர்னிங் மாடல் வந்து பேட்டர்னை அனலைஸ் பண்ணும். அதாவது ஃப்ரம் பில்லியன்ஸ் ஆஃப் பாஸ்ட் இமெயில்ஸை வச்சு ஸோ இது வந்து ஒரு பிரைமரி கேட்டகரி, சோஷியல், இப்படி வந்தால் ப்ரொமோஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பில்லியன் டேஸ் இஸ் லைவ், ஸோ ஃப்ரீ, லிமிடெட் ஆஃபர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ப்ரொமோஷன் அந்த மாதிரி. இப்போ இதுவே கூகுள் கிட்டேருந்து நம்ம அக்கௌண்ட் பற்றி அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து ஒரு அப்டேட் அப்படின்றது வந்து கேட்டகரைஸ் பண்ணி மாடல் வந்து அந்த பேட்டர்ன்ஸ்லாம் லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதுக்கப்புறமா இப்போ வந்து புதுசாக வர மெயிலை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இது வந்து இந்த கேட்டகரியில் வரும், இது வந்து இந்த கேட்டகரிக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இமெயிலை வந்து சார்ட் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிடும். ஸோ இதனால நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நமக்கு வந்து இட் சேவ்ஸ் டைம் பை ஆர்கனைசிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் இன்டு ரைட் கேட்டகரிஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இதனால நமக்கு வந்து டைம் சேவ் ஆகுது, எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது, நம்ம லைஃப் வந்து ஈஸியர் ஆகுது. ஸோ இதான் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் அடுத்த டைப் தான் வந்து ரெக்ரெஷன். ஸோ இந்த ரெக்ரெஷன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டு ப்ரெடிக்ட் கண்டினியூஸ் வேல்யூஸ். அதாவது நம்பர்ஸாக இருந்துச்சு அவுட்புட்னா நம்ம அந்த டைமில் வந்து ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம், கேட்டகரிஸ்க்காக பிரிக்கிறதுக்கு எஸ் ஆர் நோ, இல்லைனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரிக்கு பார்த்துருப்போம். ஆனால் ரெக்ரெஷன் வந்து நம்ம கண்டினியூஸ் வேல்யூஸ் லைக் ப்ரைஸ், மார்க்ஸ்,
டெம்பரேச்சர் இந்த மாதிரிலாம் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்து நம்ம ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெக்ரெஷன் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா வென் அவுட்புட் இஸ் அ நம்பர், ஒரு அவுட்புட் வந்து ஒரு கண்டினியூஸ் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஸ்டடி ஹார்ஸ் இவ்வளோ ஹார்ஸ் படிக்கிறோம் அப்போ இவ்வளோ மார்க்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ ப்ரெடிக்டிங் மார்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டடி ஹார்ஸ், ப்ரெடிக்டிங் ஹவுஸ் ப்ரைஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் அண்ட் லொகேஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹவுஸோட லொக்கேஷன், அது எந்த ஏரியாவில் இருக்குது அண்ட் அதில் எத்தனை பெட்ரூம் இருக்குது அண்ட் அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் ஹவுஸ் ப்ரைஸஸை வச்சு நம்ம மெஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நியூவாக ஏதோ ஒரு லொக்கேஷன் கொடுக்குறோம். இப்போ கோயம்பேடு இது இத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஏரியா 2 பெட்ரூம் இருக்குது. அப்போ இந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து பாஸ்ட் டேட்டாவை வச்சு ட்ரெயின் ஆனதுலேருந்து ஒரு பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து இந்த நம்பரை அரைவ் பண்ணியிருக்கு, அதாவது $9,000. ஸோ இட் மே வேரி, அதாவது 9,500 கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் வேல்யூஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் காமன் டைப் வந்து லீனியர் ரெக்ரெஷன். அதாவது இப்போ நம்ம வந்து 1 ஹவருக்கு படிச்சோம்னா நம்ம வந்து 10 மார்க்ஸ் வாங்குவோம், 2 ஹவர் படிச்சோம்னா 20 மார்க்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீனியரா இம்ப்ரூவ் ஆகுறது, அதாவது பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபிட் லைனை தான் நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது பேட்டர்ன் இம்ப்ரூவ் ஆக ஆக நம்மளுக்கான அவுட்புட்டும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரியல் லைஃப் செனாரியோஸில் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம், டிமாண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் எஸ்டிமேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ குவிக்காக என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் பார்த்தோன்னா, கிளாசிஃபிகேஷன் வந்து இட் ப்ரெடிக்ட்ஸ் கேட்டகரிஸ், அதாவது பாஸா ஃபெயிலா அந்த மாதிரி. ரெக்ரெஷன் வந்து இட் ப்ரெடிக்ட்ஸ் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 85 மார்க்ஸ் அந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட் படிக்கிறான், இப்போ எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்குவான். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் வேல்யூஸை ப்ரெடிக்ட் பண்ணோம்னா நம்ம ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரியல் லைஃப் செனாரியோவில் நம்ம ரெக்ரெஷன் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து எவ்ரிடே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவோம் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் நமக்கு பில் வரும். ஸோ இப்போ இந்த மெஷின் லேர்னிங் மாடலுக்கு வந்து நம்ம எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை டேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன வெதர் டைப் அப்படின்றதுலாம் நம்ம கொடுத்துட்டோம்னா மெஷின் லேர்னிங் மாடல் வந்து அது ஒரு பேட்டர்ன் வந்து அது பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். இப்போ புதுசாக நம்ம வந்து இதுதான் என்னோட மந்த்லி அப்படின்னு மந்த்லியாக நான் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு எவ்வளோ பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா மெஷின் லேர்னிங் மாடலுக்கு ஒரு ப்ரெடிக்டட் பில் கொடுக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெக்ரெஷனை யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெக்ரெஷன் என்ன பண்ணனா இட் ஃபைண்ட்ஸ் த பெஸ்ட் ஃபிட் லைன், இன்புட்டுக்கும் அவுட்புட்க்கும் இருக்கக்கூடிய பெஸ்டான கர்வை வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து ஃபியூச்சர் வேல்யூஸை ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் ஆன்சரிங் ஹவு மச், ஹவு மெனி, இந்த குவான்டிட்டியை வந்து நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு பெஸ்ட் டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம க்ரோமில் போயிட்டு நம்ம எதாவது டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து உபுண்டு டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ப்ரெடிக்டட் டைம் வந்து 3 minutes 42 seconds நம்ம அங்கேயே காட்டும். ஸோ இது எப்படி டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ், இன்டர்நெட் ஸ்பீடு, அடுத்து ஃபைலோட சைஸ், நெட்வொர்க் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது அண்ட் முன்னாடி வந்து நம்மளோட டவுன்லோட் பேட்டர்ன்ஸ். ஸோ இதை வச்சு நமக்கு வந்து ஒரு எஸ்டிமேட்டட் டைம் வந்து அரைவ் ஆகுது. ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆனோடனே லைவ் டேட்டா, அதாவது இதோட ஸ்பீடு, சைஸ் என்ன, நெட்வொர்க்கோட ஸ்டெபிலிட்டி என்னன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறமா மெஷின் லேர்னிங் மாடல் வந்து எவ்வளோ டைம் ரிமைனிங், அதாவது இதை டவுன்லோட் பண்ண எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ப்ரெடிக்டட் அவுட்புட்டாக காட்டும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ரெக்ரெஷன் ஒர்க்ஸ். அடுத்து ரெக்ரெஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், பாலினாமியல் ரெக்ரெஷன், ஸ்டெப் வைஸ் ரெக்ரெஷன், ரிட்ஜ் ரெக்ரெஷன், லாசோ ரெக்ரெஷன், எலாஸ்டிக் ரெக்ரெஷன். ஸோ இந்த டைப்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங்கில் அடுத்த டைப் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இவ்வளோ பைல்ஸ் ஆஃப் சாக்ஸ் இருக்குது, இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ பைல்ஸ் ஆஃப் சாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து இதை பார்த்தோன்னே ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, ஸோ ஷீ ஸ்டார்ட்ஸ் குரூப்பிங் இட் பை கலர். ஸோ இந்த இடத்துல ரெட், வயலட், ஒயிட், எல்லோன்னு கலர் வச்சு
கேட்டகரைஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் டைப், இப்போ அந்த உள்ளன் சாக்ஸா காட்டன் சாக்ஸா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த அவளோட பேட்டர்ன், அவளுக்கு என்ன தோணுதோ, இப்போ இதெல்லாம் நம்ம டெய்லி போடுவோம், இல்லை அக்கேஷனரி போடுவோம், இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் சாக்ஸ், அந்த மாதிரி அவள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கா. ஸோ ஷி கம்ஸ் அப் வித் ஹர் ஓன் பேட்டர்ன். அதுக்கப்புறமா அதை வந்து குரூப் பண்ணிடுறா. ஸோ நவ் த சாக்ஸ் ஆர் சூப்பர் ஆர்கனைஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்காக ஒர்க் ஆகும். அதாவது மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டாவை பார்க்கும். நம்ம அந்த டேட்டாவை பார்த்துட்டு அதுலேருந்து பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணி சிமிலரான திங்ஸை வந்து குரூப் பண்ணிடும். ஸோ இது வந்து எப்படி நடக்கும்னா, இதில் வந்து எந்த லேபிள்ஸுமே கொடுக்க மாட்டோம். ஸோ இட் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் ஓன் பேட்டர்ன்ஸ். ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நமக்கு லேபிள்டு டேட்டா இல்லை, அதாவது இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட் டேட்டா. ஸோ இப்போ வந்து ஒரு இமெயிலை வந்து ஸ்பேமா இல்லையா நம்ம சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக இமெயில்ஸை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம மெஷின் லேர்னிங் மாடலுக்கு நம்ம எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறோம், அதாவது இதுதான் அவுட்புட் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் மாடலே தானாக வந்து பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணும். ஸோ இட் டிஸ்கவர்ஸ் ஹிடன் patterns. It helps in better decision making and it is used in many real world applications. ஸோ இது வந்து தானா கண்டுபிடிச்சி பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சி நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணும். ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இப்போ நம்ம கிட்ட வந்து நம்ம டவுன்லோட்ஸில் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது, நம்ம நிறைய ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த என்ன பண்ணோம்னா, மெஷின் லேர்னிங் மாடல் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும். ஸோ ஃபைலோட ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் இது, என்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ டாட் பிடிஎஃப்ன்றது முடிகிறது எல்லாத்தையும் ஒரு இப்போ இன்வாய்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதாவது ஃபைல் நேம்ஸையும் அப்சர்வ் பண்ணுது. ஸோ இன்வாய்ஸ் டாட் பிடிஎஃப் அப்படின்னு முடிஞ்சா அது இன்வாய்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணுது. ஒரு மீம் 45 அப்புறம் இந்த மாதிரி மீம் 46 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஃபைல் நேமை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுது. அடுத்து டாக்குமெண்ட் டைப், இப்போ அது வேர்ட் டாக்குமெண்ட்டா இல்லைனா பிடிஎஃபா அந்த மாதிரியும் கேட்டகரைஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வெறும்னா ஃபோட்டோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸ்னு கேட்டகரைஸ் பண்ணுது. இப்போ MP4 இருந்தா வீடியோ, இப்போ ஜிப் ஃபோல்டராக இருந்துச்சுன்னா ஜிப் ஃபைல் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டாவை வச்சு மெஷின் லேர்னிங் மாடல் தானாக பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அதை வந்து கிளஸ்டர்ஸாக பிரிக்குது. ஸோ இது வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கோட டைப்ஸ் பார்த்தோன்னா கிளஸ்டரிங், அசோசியேஷன் ரூல் லேர்னிங், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், அனாமலி டிடெக்ஷன் 4 டைப்ஸ் இருக்கு. அன்சூப்பர்வைஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து கிளஸ்டரிங். ஸோ கிளஸ்டரிங் இஸ் அன் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, டு குரூப் சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ் டுகெதர். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, லேபிள்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம், நம்ம சிஸ்டம் கிட்ட வெறும் இன்புட் மட்டும் கொடுப்போம். அதை வச்சு தானா பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணி அண்ட் அதுல இருந்து அவுட்புட் மேக் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் அ பாக்ஸ் ஃபுல் ஆஃப் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ். இந்த சிஸ்டம் என்ன பண்ணும், இட் குரூப்ஸ் ஆப்பிள்ஸ் டுகெதர், ஆரஞ்சஸ் டுகெதர், அப்புறம் பனானாஸ் டுகெதர். ஸோ இது எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுது, இப்போ எல்லோ கலர்ல இருந்துச்சுன்னா அது பனானா, ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தானா கேட்டகரைஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணும், அதுக்கப்புறமா கேட்டகரைஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்மளா வந்து இதுதான் ஆரஞ்ச், இதுதான் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே கொடுக்கல, மெஷின் தானா ஐடென்டிஃபை பண்ணி தானா கேட்டகரைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் ஒரு லைவ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கூகுள் ஃபோட்டோஸ்னு கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கூகுள் ஃபோட்டோஸில் நம்ம வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தோம்னா அதை ஸ்க்ரீன்ஷாட்னு கேட்டகரைஸ் பண்ணும். இப்போ வந்து பீப்புள், அதாவது ஃபேஸஸை ரெக்கக்னைஸ் பண்ணி நேம் திஸ் பீப்புள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பேரை வச்சுக்கோங்க, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸை மட்டும் தனியாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். இது நீங்கள் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்டிஃபை விராப்டு, அதாவது வருஷ கடைசியில் எப்பயுமே இந்த ஸ்பாட்டிஃபை விராப்டு வரும், நம்ம கூட ஸ்டோரியெல்லாம் போட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது எப்படின்னா நம்ம லேர்னிங் பேட்டர்ன்ஸ், அதாவது நம்ம இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்குறோம், நம்ம இந்த மாதிரி சாங்ஸ்லாம் லிசன், லைக் ஜிம்முக்கு போனால் இந்த டைமில் அரௌண்ட் 6 to 7 நம்ம இந்த மாதிரி சாங்ஸ் கேட்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் சாங், இதெல்லாம் வந்து லேட் நைட் லோஃபி, அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்மளோட இந்த லைக் டெம்போ, அதாவது எனர்ஜி, என்ன மாதிரி வைப் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ இது வந்து ஹை எனர்ஜியாக இருக்குது, அப்போ இது வந்து வைப் கேட்டகரியில் போடு, இது வந்து சோக பாட்டாக இருக்குது, யுவன் ட்ரக்ஸில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இது வந்து மெஷின் லேர்னிங் மாடல் தானாக பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிளஸ்டரிங்.
ஸோ இது எந்த இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இட் ஃபைண்ட்ஸ் ஹிடன் பேட்டர்ன்ஸ். நமக்கு தெரியல, இது ஜஸ்ட் டேட்டா இருக்கு, நீயே இந்த மாடல் மெஷின் லேர்னிங் மாடலுக்கே நீயே எதாவது பண்ணிக்கோ, இது எதாவது பிரித்து எனக்கு எதாவது கொஞ்சம் அவுட்புட் கொடு அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபைண்டிங் ஹிடன் பேட்டர்ன்ஸ், டெசிஷன் மேக்கிங், அண்ட் இட் ஆல்சோ ஒர்க்ஸ் வித்வுட் அன்லேபிள்டு டேட்டா. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து கிளஸ்டரிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எத்தனை கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறது அந்த மாதிரி ட்ரிக்கி பார்ட். அண்ட் ஆல்சோ ரிசல்ட்ஸ் மே வேரி பேஸ்ட் ஆன் டேட்டா. நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு ஸோ ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிளஸ்டரிங். ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் அடுத்த டைப் தான் வந்து அசோசியேஷன் ரூல் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அன் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக் யூஸ்டு டு ஃபைண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஐட்டம்ஸ் இன் அ லார்ஜ் டேட்டா செட்ஸ். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய லார்ஜ் டேட்டா செட்ஸில் இப்போ இந்த பேட்டர்ன்ஸை வச்சு ரிலேஷன்ஷிப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம், அடுத்து என்ன பாசிபிள் விஷயங்கள் நடக்கலாம். இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பிரெட் வாங்குறாங்க. இப்போ பிரெட் வாங்குற இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம பட்டர், ஜாம், அப்புறம் பீனட் பட்டர் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சிருந்தோம்னா இப்போ பிரெட் வாங்குறவங்க பட்டரும் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து அசோசியேஷன் ரூல் லேர்னிங்னு சொல்லுவோம். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அமேசானில் ஷாப்பிங் பண்ணுவோம். இப்போ அமேசானில் நம்ம லேப்டாப் ஸ்கின் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து இந்த கஸ்டமர்ஸ் வேற என்னென்னலாம் வாங்குவாங்க அடுத்து சஜஷன் பண்ணும். கரெக்டா? இப்போ லேப்டாப் ஸ்கின் வாங்குறவங்க ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வாங்கலாம், கீபோர்ட் கவர் வாங்கலாம், இல்லை லேப்டாப் ஷெல்ஃப் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸை கண்டுபிடிச்சி பீப்புளுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து அசோசியேஷன் ரூல் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுனா, இட் கலெக்ட்ஸ் டேட்டா. ஸோ அமேசான் என்ன பண்ணும், கலெக்ட்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ பீப்புள் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுலேருந்து பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ வந்து மவுஸ் வாங்குறாங்கன்னா அது கூட கீபோர்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மவுஸ் பார்க்குறாங்க அப்படின்னும் போது சஜஸ்டட் ஐட்டம்ஸில் நம்ம நெக்ஸ்ட் கீபோர்ட் காட்டணும் அப்படின்றத பேட்டர்ன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி பாட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு காம்போ ஆஃபர்லாம் போட்டு நிறைய காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இட் மேக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஐட்டமை வந்து கார்ட் ஆட் பண்ணிட்டோம்னா ஸோ பீப்புள் ஆஃபன் பாட் திஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் மேக் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு பிஸ்னஸும் இம்ப்ரூவ் ஆகும், மார்க்கெட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ் அவங்களுக்கும் வந்து சர்ச்சிங் டைம்லாம் ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பாப்புலர் அல்காரிதம்ஸ் என்னென்னா அப்ரியாரி அல்காரிதம் சொல்லுவோம், அப்புறம் எஃபி க்ரோத் அல்காரிதம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் கண்டிப்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அலாங் வித் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஸ் பிளஸ் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக டு சம்மரைஸ், association rule learning is used to find relationship between items that frequently occur together in a data set. ஸோ ரியல் வேர்ல்டில் நம்ம வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன், ஸோ அமேசான் ஷாப்பிங் ஆப்ஸ், அதுக்கப்புறமா கிராஸ் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்துட்டு இருக்கோம்னா வேறு வெப்சைட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதுக்கப்புறம் வெப்சைட் சஜஷன்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம். அண்ட் இதை லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இட் கேன் ஜென்ரேட் டூ மெனி ரூல்ஸ், நிறைய சஜஷன் இருக்கும். அண்ட் இட் நீட்ஸ் ப்ராப்பர் ஃபில்டரிங். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அசோசியேஷன் ரூல் லேர்னிங். ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல அடுத்த டைப் தான் வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஸோ இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் இஸ் அ டெக்னிக் that is used to reduce the number of input features, அதாவது columns னு சொல்வோம், while preserving the important information. ஸோ அதாவது என்னன்னா சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா செட் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ல வந்து ரோல் நம்பர், நேம், ஏஜ், அட்ரஸ், ஃபோன் நம்பர், மார்க்ஸ், ஸ்டடி ஹார்ஸ் இத்தனை இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷனை வச்சு இப்போ இந்த ஸ்டூடெண்டோட ஸ்டடி ஹார்ஸை வச்சு அவன் எவ்வளோ மார்க்ஸ் வாங்க போறான்னு ப்ரெடிக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்டடி ஹார்ஸை வச்சு மார்க்ஸ் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நமக்கு எதுக்கு அவனோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், அதுக்கப்புறம் அவன் நேம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த அன்வான்ட் அன்ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் வைக்கிறது பேர் தான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் சொல்லுவோம். சிமிலரா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். அதே மாதிரி தான் மெஷின் லேர்னிங் மாடலும் நம்ம கிட்ட ஒரு 50 பேஜ் டாக்குமெண்ட் இருக்கு. அதுல வந்து டூ மெனி எக்ஸாம்பிள்ஸ், டூ மெனி டீடைல்ஸ், அப்புறம் டயக்ராம்ஸ் அது இதுன்னு இருக்கு. ஸோ கம்ப்யூட்டருக்கு இதை ப்ராசஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணும், தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றபடி ரிமூவ்ஸ் ஃப்ளஃப்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத இந்த மற்ற விஷயத்தெலாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இட் ஒன்லி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை வச்சு நமக்கு சிம்பிளாக 3 பேஜ் சம்மரியோ 2 பேஜ் சம்மரியோ டக்குன்னு நமக்கு எசென்ஷியல் டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்துரும். ஸோ இது வந்து இட் ஒன்லி ரீடைன்ஸ் கீ பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேக் அவேஸ், எசென்ஷியலாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் வைக்கும். ஸோ இதுதான் வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஸோ இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு கோடிங் லாஜிக் எழுதுகிறோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் கோடாக இருக்குது. ஸோ நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும்.
காம்ப்ளெக்ஸ் லாஜிக் இருக்கு. ஸோ இது பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கும் புரியறதுக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹார்ட் டு மெயின்டைன் அண்ட் ஹைலி டைமென்ஷனல். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம், அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ஷன்னா hiding the implementation and retaining only the important features. அதாவது இப்போ இந்த மெத்தட் மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த மெத்தடில் வந்துட்டு இதுதான் இன்புட் பேராமீட்டர்ஸ் அதை மட்டும் வச்சுப்போம். ஸோ நமக்கு அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அடுத்த ஃபங்க்ஷனில் போய் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம வேரியபிள்ஸை ஹைட் பண்ணிடுறோம். ஒன்லி ரெண்டே இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுது, கோடை வந்து ஈஸியாக படிக்க முடியுது, ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது, ஈஸியாக ரீயூஸ் பண்ண முடியுது, ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த டைமென்ஷனை ரெடியூஸ் பண்ணாம நமக்கு இந்த கோடே வந்து ரீடபிள், மெயின்டெனபிள் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹைலி பெனிஃபிட்டபிள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெஷின் லேர்னிங் மாடல் வந்து அன்வான்ட் அன்ரிலவெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சு மாடலை ட்ரெயின் பண்ணும். ஸோ இதுலேயே 2 டைப் இருக்கு. ஒன்று ஃபீச்சர் செலெக்ஷன், ஒன்று ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபீச்சர் செலெக்ஷன்ல இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சுக்கிறது அண்ட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்ல நிறைய ஃபீச்சர்ஸை கம்பைன் பண்ணி புது ஒன் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதோட லிமிட்டேஷன் என்னன்னா, சம் இன்ஃபர்மேஷன் மைட் பி லாஸ்ட். கரெக்ட் தான், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு போயிடும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நமக்கு இம்பார்ட்டன்ட் ரிலவன்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ரீட்டைன் ஆகிடும். ஸோ அண்ட் ஆல்சோ இதில் இருந்து டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணுறது, ஏதாவது கன்க்ளூஷன் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல அடுத்த டைப் தான் வந்து அனாமலி டிடெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த அனாமலி டிடெக்ஷன் இஸ் அ டெக்னிக் யூஸ்டு டு ஐடென்டிஃபை அன்யூஷுவல் ஆர் ரேர் டேட்டா பாயிண்ட்ஸ் தட் டு நாட் ஃபாலோ நார்மல் பேட்டர்ன்ஸ். அதாவது இப்போ நார்மலாக நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் அன்யூஷுவலாக ஏதோ ஒன்று பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி அனாமலி, அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அனாமலி டிடெக்ஷன். ஸோ இந்த அன்யூஷுவல் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அனாமலிஸ் ஆர் அவுட்லயர்ஸ் சொல்லுவோம். இப்போ சிம்பிளா நம்ம வந்து டே டு டே லைஃப்ல ஒரு டெய்லி ரொட்டீன்ல நம்ம 200 to 500 ஸ்பெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க கார்ட்ல. இப்போ திடீர்னு ஒரு 50,000 ஸ்வைப் பண்றோம், இல்லைன்னா 5 lakhs ஸ்வைப் பண்றோம் அப்படின்னும் போது there is some kind of anomaly. ஸோ இது நம்ம யூஷுவல் பேட்டர்ன்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ்வலாக வந்து கம்ப்யூட்டர் லாகின் பண்ணுற ஆக்டிவிட்டி வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம டிவைஸை வந்து நம்ம இந்த சென்னை லொக்கேஷன்லேருந்து ஒரு 8 to 10 PM வரைக்கும் லாகின் பண்ணுறோம். ஸோ நம்ம டெய்லி ஃப்ரீக்வன்சி வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன் ஒரு நைட் இந்த மாதிரி 3 டைமில் லாகின் பண்ணுறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக இந்த ரொட்டீன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா இட் இஸ் அ நார்மல் பிஹேவியர். திஸ் இஸ் நாட் அன் அனாமலி. இப்போ சடனாக ஏதோ ஒரு அன்ஆத்தரைஸ் டிவைஸ் வந்து வேற லொக்கேஷன்லேருந்து, வேற டைம்லேருந்து, வேற ஃப்ரீக்வன்சிலேருந்து லாகின் ஐடி கேட்குது. அப்போ நம்ம எப்பயுமே நம்ம ஜிமெயிலுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோ அந்த வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணுறது, ஸோ இது கன்ஃபார்ம் வெதர் இட்ஸ் யூ அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் கேட்கும், ரைட்டா? ஸோ இது வந்து சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியை டிடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுனா, ஃபர்ஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணும். ஸோ ஓவர் த டைம் நம்ம எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறோம், அதாவது டிவைஸோட லொக்கேஷன், அதுக்கப்புறம் என்ன மாதிரி டிவைஸ், டைம் என்ன, ஐபி அட்ரஸ் என்ன, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டே அப்சர்வ் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதுலேருந்து ஒரு பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் அவங்களோட டெய்லி பேட்டர்ன்ஸ் அப்படின்னு. ஸோ அதை வந்து டேட்டா பாயிண்ட்ஸாக பிளாட் பண்ணும்போது இந்த மாதிரி கிளஸ்டர்ஸாக குரூப் ஆகுது. திடீர்னு ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வேற டிவைஸ் வேற லொக்கேஷன்ல இருந்து லாகின் ஆகுதுன்னா திஸ் இஸ் அன் அனாமலி பிஹேவியர், அதாவது யூஷுவல் பிஹேவியர் கிடையாது. அப்போ அந்த டேட்டா பாயிண்ட் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஷுவல். ஸோ இந்த பாயிண்ட் பேர் தான் வந்து அவுட்லயர்னு சொல்லுவோம், ஒரு அனாமலின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல நமக்கு வந்து என்ன ஆகும், ஃபோனுக்கோ இல்லைன்னா நம்ம டிவைஸ்க்கோ நோட்டிஃபிகேஷனோ ஒரு அலர்ட்டோ சென்ட் ஆகும். ஸோ இப்போ நியூ லாகின் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது லொக்கேஷன், டிவைஸ், டைம், இதுதான். கன்ஃபார்ம் தட் வெதர் திஸ் இஸ் யூ ஆர் திஸ் இஸ் நாட் யூ அப்படின்ற மாதிரிலாம் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இந்த அனாமலி டிடெக்ஷனால அப்படின்னா, நமக்கு ரியல் லைஃப்ல வந்து இந்த ஃப்ராட் டிடெக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதாவது வேற ஏதாவது ஹேக்கர்ஸ் நம்ம நெட்வொர்க்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்களான்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் மெஷின் ஃபெயிலியர். இப்போ நம்ம வந்து இந்த ஐஓடி டிவைசஸ்ல வந்து இப்போ ஹார்ட்வேர் டிவைசஸ்ல வந்து சென்சார்ஸ் வச்சிருப்போம். ஸோ இதை வச்சுட்டு இப்போ அதுலேருந்து ஏதாவது அன்யூஷுவலாக நடக்குதா அப்படின்ற மாதிரி அனாமலி டிடெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் ரீடிங்ஸில் வந்து இந்த மெடிக்கல் ஹெல்த் ரீடிங்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்த்தோம். அதாவது நார்மல் டேட்டா எப்படி ஒர்க் ஆகும்னு பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிக்கும். அண்ட் எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் தட் திஸ் இஸ் மார்க்ட் அஸ் அனாமலி. ஸோ இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. பாயிண்ட் அனாமலி, கான்டெக்ஸ்டுவல் அனாமலி, கலெக்டிவ் அனாமலின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ராட்.
அதுக்கப்புறம் நமக்கு செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஏதாவது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆக போகிறதுனா அர்லியராகவே நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் unauthorized access, protects our data and account, and also it gives us real-time security alerts. It makes the system smarter over the time. So it finds what weird or different from normal patterns and take action. It helps in fraud detection, cyber security, system monitoring, and more. So this is all about anomaly detection. ஸோ மெஷின் லேர்னிங்கில் அடுத்து மேஜர் டைப் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் வேர் ஏஜென்ட் லேர்ன்ஸ் பை ட்ரையல் அண்ட் எரர் யூஸிங் ரிவார்ட்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ். அதாவது இப்போ இங்கே இடத்துல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ டாக் இருக்குது. இப்போ இந்த டாகை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ இந்த டாகை வந்து சிட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அது கரெக்டாக சிட் பண்ணிடுச்சு, அந்த ஆக்ஷனை பண்ணிடுச்சுன்னா நம்ம அந்த டாக் வந்து ட்ரீட்டோ இல்லைனா வந்து போனோ ஏதோ கொடுத்து ரிவார்ட் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் அந்த டாக் வந்து நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டுது அப்படின்னா நம்ம அதை அந்த மாதிரி பெனால்ட்டி கொடுப்போம். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம டாகை வந்து பெனால்ட்டி கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ டாக் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கோ, ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணோம், அப்போ தான் நமக்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் அதை தானாக இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இஸ் அ லேர்னிங் பை டூயிங் கெட்டிங் ரிவார்ட்ஸ் ஃபார் கரெக்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் ஃபார் ராங் ஒன்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஏஜென்ட் இருக்கும். ஏஜென்ட்ன்றது என்னது, லேர்னர். ஸோ இந்த லேர்னர் வந்து ரோபோட்டாக இருக்கலாம், ஏஐ சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அடுத்து என்வரான்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது வேர் இட் ஆக்ட்ஸ், எந்த இடத்துல இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு. அடுத்து ஆக்ஷன் ஒன்று இருக்கும், அது என்ன மாதிரி ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பெனால்ட்டி ஆர் ரிவார்ட், இது வந்து அந்த ஃபீட்பேக்கை பொறுத்து. ஸோ இதோட கோல் என்னன்னா, நம்ம ரிவார்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும், பெனால்ட்டிஸை கம்மி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகிறது தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா பெஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். ஸோ இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் என்ன பண்ணும், ஸோ ஹவு டு டிரைவ். இப்போ முன்னாடி கார் இருக்குது, ஸோ இப்போ பிரேக் போடணும். இப்போ சப்போஸ் இடிச்சிருச்சு அப்போனா அது பெனால்ட்டி கிடைக்கும். நம்ம இடிச்சிட்டோம், ஸோ திஸ் இஸ் அ தப்பான ஒரு ஆக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ அந்த ஃபீட்பேக்லேருந்து. சப்போஸ் இப்போ வந்து கரெக்டாக இந்த மாதிரி டேர்ன் பண்ணிடுச்சு அந்த மாதிரினா ஓகே இட்ஸ் அ குட் டர்ன், ஸோ இந்த மாதிரி கீப் இட் அப் அப்படின்ற மாதிரி ரிவார்ட் எடுத்துப்போம். அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இது chess.com இருக்கட்டும் இல்லை ஆல்ஃபா கோவா இருக்கட்டும். ஸோ இப்போ கரெக்டான மூவ் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ரிவார்ட் கிடைக்கும். இப்போ தப்பான மூவ் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்கோர் வந்து லூஸ் ஆகும், பெனால்ட்டி கிடைக்கும். So reinforcement learning is a method where an agent learns by trial and error using rewards and penalties. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியல் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆப் டெவலப் பண்ணுறோம். இந்த ஆப் வந்து சடனாக வைரல் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 சர்வர்ஸ் தான் இருக்குது, பட் த சர்வர்ஸ் காஸ்ட் மணி. ஸோ இப்போ என்ன ஆகுது, திடீர்னு வைரல் ஆகிட்டதுனால நிறைய யூசர்ஸ் வந்து அந்த ஆப்புக்குள்ள லாகின் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகிடும், அந்த ஆப் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும், லாகினே ஆகாது. ஸோ எல்லாம் லாகின் பேஜ்க்கே கொண்டு போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணும் இந்த மெஷின் லேர்னிங் மாடல், ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட் அப்சர்வ் பண்ணும், கரண்ட் டிராஃபிக் எவ்வளோ பேர் வந்து லாகின் பண்ணுறாங்க, ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ இருக்குது, வித்தின் 3 செகண்டில் ரெஸ்பாண்ட் ஆகுதா இல்லை 2 செகண்டில், ஸோ நம்ம கிட்ட எத்தனை சர்வர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்சர்வ் பண்ணும். அடுத்த ஆக்ஷன் எடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்வர் ஆட் பண்ணுமா இல்லை சர்வர் ரிமூவ் பண்ணுமா இல்லை எதுவுமே பண்ண தேவையா, அடுத்து எந்த மாதிரி என்விரான்மெண்ட்னு பார்க்கும். ஸோ எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, நம்ம ஆப் என்ன, ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்லாம் பார்க்கும். அடுத்து ரிவார்ட் ஆர் பெனால்ட்டி கொடுக்கும். இப்போ சப்போஸ் சர்வீஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சைட் ஸ்டில் ஸ்டேஸ் ஃபாஸ்ட்னா ஹாப்பி யூசர்ஸ், அப்போ ரிவார்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஆடட் சர்வர் பட் நோ ஒன் யூசிங் இட், நமக்கு காஸ்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சர்வர்னால, ஸோ அதனால அந்த டைமில் பெனால்ட்டி கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ஃபீட்பேக்ஸ் மூலிமா லேர்ன் பண்ணுறதா வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ இதோட நம்ம மேஜர் கோல் என்ன, ஆப்பை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும் while minimizing the cloud cost. So in the agent வந்து it tries action, sees the result, whether it's a reward or penalty. ஸோ அதுலேருந்து லேர்ன்ஸ் பெஸ்ட். இப்போ இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதுனால நமக்கு பெஸ்ட் ரிவார்ட் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் ஆக்ஷன்ஸை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஓவர் த டைமில் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, இட் லேர்ன்ஸ் ஆப்டிமல் டெசிஷன்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து டைனமிக் என்விரான்மெண்ட்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் கண்டினியூஸ்லி ஓவர் த டைமில் வந்து இது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட லிமிடேஷன் என்னென்னா, இட் டேக்ஸ் டைம் டு லேர்ன். ஸோ ஃபீட்பேக்கை வச்சு தான் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் இட் நீட்ஸ் மெனி ட்ரையல்ஸ், நிறைய ட்ரையல்ஸ் தேவைப்படும் இது தப்பு இது ரைட்டுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் இட் கேன் பி காம்ப்ளெக்ஸ்.
ஸோ இந்த டிசைன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ பேசிக்காக ட்ரை, ஃபெயில், லேர்ன், இம்ப்ரூவ், ரிப்பீட். ட்ரை, ஃபெயில், லேர்ன், இம்ப்ரூவ், ரிப்பீட் அந்த மாதிரி தான் எஸ்டிஆர் சொல்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி அது ஃபீட்பேக் மூலிமா லேர்ன் பண்ணுறது பேர் தான் reinforcement learning. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்டொமைன் தான் டீப் லேர்னிங். ஸோ இந்த டீப் லேர்னிங் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இட் ஒர்க்ஸ் சிமிலர் டு அ ஹியூமன் பிரெயின். எப்படி ஒரு ஹியூமன் பிரெயினில் ஒரு பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸால் மேட் ஆயிருக்கோ, அதே மாதிரி தான் டீப் லேர்னிங்லேயும் பில்லியன்ஸ் நியூரான்ஸால், நியூரல் லேயர்ஸால் நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதாவது இட்ஸ் அ டைப் ஆஃப் அ மெஷின் லேர்னிங் தட் யூசஸ் மெனி லேயர்டு நியூரல் நெட்வொர்க்ஸ் டு ஆட்டோமேட்டிக்கலி லேர்ன் features and patterns from a large amount of data. அதாவது இப்போ நம்ம இந்த நியூரான்ஸை வச்சு, நியூரல் லேயர்ஸை வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய லார்ஜ் இன்புட் டேட்டாவை வந்து அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான அண்ட் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை கூட கேதர் பண்ணி அது எல்லாத்தையும் மெஷின் லேர்னிங் மாடல் வந்து லேர்ன் பண்ணி அண்ட் அதுலேருந்து நமக்கு அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ டீப் லேர்னிங் இஸ் லைக் அ கம்ப்யூட்டர் பிரெயின் தட் லேர்ன்ஸ் ஃப்ரம் அ லார்ஜ் டேட்டா டு சால்வ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இன்புட் டேட்டா. ஸோ இன்புட் டேட்டா வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருக்கலாம், அதாவது இமேஜ், ஆடியோ, டெக்ஸ்ட், இந்த மாதிரி என்ன வேணாவா இருக்கலாம். ஸோ இட் பாசஸ் த்ரூ மல்டிபிள் லேயர்ஸ். நம்ம எப்படி நான் சொன்னேன்ல, ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் லேயர், அப்புறம் ஹிடன் லேயர்ஸ், அவுட்புட் லேயர்னு நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மல்டிபிள் லேயர்ஸை வந்து பாஸ் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறமா ஈச் லேயர் லேர்ன் சம்திங் நியூ. ஒரு லேயரும் ஒரு ஃபீச்சர்ஸை லேர்ன் பண்ணோம். அண்ட் ஃபைனலாக நமக்கு அவுட்புட் வந்து ப்ரெடிக்ஷனோ ரிசல்ட்டோ கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இந்த மாதிரி நம்ம ரஜினிகாந்தோட மல்டிபிள் இமேஜஸ் இருக்கு. அஸ் எ ஹியூமனா நம்ம என்ன பண்ணிடுவோம், எந்த ஆங்கிள் எந்த மாதிரி இமேஜ் காமிச்சாலும் இது ரஜினிகாந்த் சொல்லிடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு ஃபுல்லா ஹேர் இருக்கு. நம்ம பார்த்தாலும் என்ன சொல்லிடுவோம், ஹேர், பியர்ட், நோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதை பார்த்தா நம்ம ரஜினிகாந்த் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ இந்த இமேஜ் காமிச்சாலும் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்? பிகாஸ் நம்ம நிறைய தடவை இந்த இவரோட மூவிஸ், இவரோட சாங்ஸ் நிறைய பார்த்து இவரோட ஃபேஸை வந்து நமக்கு அக்யூரேட்டா ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டீப் லேர்னிங் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸோட லேயர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இந்த நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும். இயர்ஸ், ஃபோர்ஹெட், ஐஸ், நோஸ், மவுத், சின், இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணும். இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து எட்ஜஸ்லாம் டிடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஷேப்ஸ், நெக்ஸ்ட் ஃபேஸ், அடுத்து இந்த பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ரியல் லைஃப்ல வந்து நம்ம வந்து ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்றதா இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஃபோன்ல வந்து ஃபேஸ் அன்லாக் இருக்கு. ஸோ அது எப்படி லேர்ன் பண்ணுது, நம்ம ஃபேஷியல் ரெக்கக்னைஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ், ஐஸ் இப்படி இருக்கு, இவங்களுக்கு நோஸ் இப்படி இருக்கும், இவங்களுக்கு மவுத் டிஃப்ரெண்டா இருக்கும், அந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும் பேட்டர்ன். அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கக்னிஷன், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த டீப் லேர்னிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜ் ரெக்கக்னிஷன், இப்போ நார்மல் மெஷின் லேர்னிங் மாடலில் பார்த்தோன்னா, இப்போ இமேஜ் ரெக்கக்னிஷன் எப்படி பண்ணும்? ஸோ நமக்கு வந்து ரெண்டு ஐஸ்க்கும் நமக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, நம்ம நோஸோட வித் இவ்வளோ இருக்கு, நம்மளோட ஜா லென்த் இவ்வளோ இருக்கு, ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நோஸ் அண்ட் த மவுத், இதெல்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். ஆனால் இதுவே நம்ம வேற ஆங்கிள், வேற டைரக்ஷனில் நம்ம ஃபேஸை கொடுத்தோம்னா த சிஸ்டம் மே ஃபெயில் டு ஐடென்டிஃபை த இமேஜ். ஸோ அதாவது இப்போ நம்ம கிளாஸ் போட்டிருந்தோம், இல்லைனா பியர்டு வச்சிருந்தாங்க, லைட்டிங் வேற, ஆங்கிள் வேற இருந்துச்சுன்னா சிம்பிள் அல்காரிதம் மே ஃபெயில். ஆனால் டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து எட்ஜஸ் ஐடென்டிஃபை பண்ணும், எட்ஜஸ் அண்ட் கான்டர்ஸ். செகண்ட் லேயர்ல டெக்ஸ்சர் அண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணும். தேர்ட் லேயர்ல ஃபேஷியல் பார்ட்ஸ், அதாவது நோஸ் எப்படி இருக்கு, ஃபேஸ், ஐஸ், மவுத், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும். அடுத்து யூனிக் 3D ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அது நம்ம தான் அப்படின்னு டிடெக்ட் பண்ணும். ஸோ இது எப்படி முடியுதுன்னா, பிகாஸ் இட் லேர்ன்ஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா, ஸோ காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி முடியுதுன்னா நியூரல் நெட்வொர்க்ஸால தான். ஸோ இதெல்லாம் தான் டீப் லேர்னிங்கோட அப்ளிகேஷன். ஸோ இது ஒர்க்ஸ் இன் எனி கண்டிஷன். இப்போ இந்த பர்சன் பியர்ட் வச்சிருந்தாலோ, கிளாஸ் போட்டிருந்தாலோ, லோ லைட்ல இருந்தாலோ, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்தாலோ, அது என்னதான் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் த பர்சன் மைட் லுக் லைக், அதை வந்து ஈஸியா வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் டீப் லேர்னிங் ஒர்க்ஸ். இந்த நெக்ஸ்ட் வீடியோல டீப் லேர்னிங்னா என்ன, நம்ம ஏன் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணோம், அப்புறம் ஏஐ வெர்சஸ் எம்எல் வெர்சஸ் டிஎல், இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் CodeHunters Academy சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.